ஹாய் மக்களே, நான் மிஸ்டர் குட்டி மீனவன். இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து கடலுக்கு வந்துக்கிறோம். கடலுக்கு வந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு மீன் கூட இல்லை, மீன் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் இந்த மாதிரி டைமில் நாங்கள் எப்படி என்ன சமைச்சு சாப்பிட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு வச்சுட்டு தயிர் தள்ளி தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஒரு ப்ரோ வந்து சில பேர் கேட்பாங்க, ப்ரோ இந்த நாட்டு படகுல போட்லாம் ஆடிட்டே இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க, அது ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பெருசாக எதுவும் சமைக்க போகிறதில்ல, சும்மா தயிர் தாளித்து செஞ்சு சாப்பிட போகிறோம். அது கூட ஒரு டொக்கு. நாங்கள் போட்டில் யார் இறங்க பார்த்திங்கன்னா மாமாலாம் இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம் பாருங்கள், பூ நிறைய பேர் இருக்கோம். சரி, இப்போ நாங்கள் டுக்கு செய்கிறதுக்காக மஞ்சத்தூள் டொக்குலாம் என்ன டொக்கு எப்படி செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே, நாங்கள் உங்கள்கிட்ட சாப்பாடு எல்லாம் எப்படி செய்வேன்னு தெரியும். இப்படி தான் நாங்கள் போட்டில் வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த நாங்கள் வந்து போட்டுக்கு வந்துட்டு இந்தமாரி 3 தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். போட்டுக்கு இல்லை அந்த சமைக்க கிச்சன் பொருளுக்குன்னு சொல்லுவோம், இல்லை கிச்சன் பொருள் 3 தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். அப்புறம் காய்கறி ஜாமான் அங்கே இருக்குது. நாங்கள் வந்து போட்லலாம் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜெலாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா, ஃப்ரிட்ஜு தான் இருக்குது பாருங்கள். இது தான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜாக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஐஸ் பட்டி இதில் தான் மீன் வச்சுப்போம், காய்கறி பொருட்கள், பால், தயிர் எல்லாத்தையும் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுப்போம். நாங்கள் ஐஸ் பட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். போட்டில் எங்கேயாச்சும் இதை பாத்திரத்தை கழுவுனா கடல்லே கழுவிப்போம். ஆமாம், நாங்கள் குடிக்கணும் அப்படின்னாக்கா கையால் அம்பணுனாக்கா இந்த நல்ல தண்ணி வச்சுருப்போம், அதில் கழுவிப்போம். குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி, சமைக்கிறதுக்கு ஒரு தண்ணி, தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம். ஓகே, சமைக்கிறப்ப உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாய் பாய். நாங்கள் வந்து டுக்கு செய்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டாச்சு. நாங்கள் வெட்டின அந்த தக்காளி, வெங்காயம், மிளகா, அப்புறம் ஒரு சில தூள்கள்லாம் போட்டு டுக்கு வந்து பயங்கரமாக செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள். டுக்குன்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபாய் பிரவீன். டுக்கு செஞ்சிட்ருக்கோம் பயங்கரமாக. விசில் கேமரா போடுங்க. இப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, வெளிச்சம் பார்த்த மாட்டது போல் கேமரா எப்படிக்கு. நாங்கள் அந்த டொக்குலாம் செஞ்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மிஸ்டர் குட்டி மீனவன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதேமாரி உங்களுக்கு கடல்லலாம் என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் செய்கிறோங்கிற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வீடியோ எடுத்து காட்டுவோம். கட் பண்ணாத. இப்போ நாங்கள் கடலில் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது, குளம் மாதிரி கிடக்கு. திடீர்னு வந்து புயல், மழை, காற்று இதெல்லாம் வந்தால் நாங்கள் நைட்லேயே அப்படியே வந்து இங்கே போட்டிலே தான் படுத்துங்கணும். அப்படி ஒரு சில டைமில் இப்படி தான் நாங்கள் போட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்போம். மழை வரும், புயல் அடிக்கும், காற்றடிக்கும். அதெல்லாம் வரக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை, புயல், காற்று அதெல்லாம் அடிச்சிட்ருக்கோம். அப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை வரும், அப்போ நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருப்போம். மழை வர டைமில் தூங்கிட்டு இருக்கோம். மழை வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தூங்கக்கொள்ளே அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்கும். அப்படியே அதிலே படுத்து தூங்கிட்டு இருப்போம். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காருவோம். அப்படியே தார்ப்பாக கழுத்தை அப்படி அமைக்க பிடிச்சிக்கிட்டு கழுத்து வலிக்கும், எல்லாம் வலிக்கும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே இருப்போம். ரொம்ப டென்ஷனாக நாட்டு படகுல மழை, புயல், காற்றுலாம் வந்தனாக்கா. என்ன ஒரு எல்லோரும் வந்து எல்லோரும் நார்மலாக 2 நாள் 3 நாள் தங்குவாங்க. நாங்கள் என்ன 6 நாள் கிட்டே தங்குவோம் ஃபைபர் போட்டில். அந்த ஃபைபர் போட் என்ன செய்யும், மேலே வந்து வெயில், கீழே வந்து ஃபைபரு, ரெண்டுமே ஹீட்டில் அப்படியே நம்ம உடம்புலாம் ரொம்ப ஹீட் ஆகி நம்மளுக்கு இந்த பிம்பிள்ஸு நிறைய ரொம்ப ஹீட் ஆகி ஹீட்டு கூட என்னென்ன நோய்கள்லாம் வருமோ எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடும். ஓகே பாய். இப்போ நம்ம வந்து டுக்கு வந்து செஞ்சு வந்து இறக்கியாச்சு. இறக்குனதும் அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவிழாதா எதா இப்போ டொக்கு செஞ்சு இறக்கிட்டோன்னா இப்போ வந்து நம்மளோட தீப்பெட்டி 2 தீப்பெட்டி இருந்துச்சு. ஒரு தீப்பெட்டி வந்து ஊறி போயிடுச்சு. அதனால் இன்னொரு தீப்பெட்டி எங்கே இருக்குன்னே சொல்லிட்டு எங்களுக்கு தெரில. பாருங்க சைடில் பாருங்கள், ஊறி போயெல்லாம் பேத்துட்டு இருந்துச்சு பாருங்க தீப்பெட்டி. திடீர்னு நான் கேமரா கடை தான் கண்டுபிடிச்சியா? ஐயய்ய, நான் தான் முன்னாடி இருக்கேன்னு தெரியுமே, அது மேலே தான் இருக்கேன். இப்போ வந்து டுக்கு செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு. டுக்கு செஞ்சு முடிக்கல, அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு காத்தோட்டத்தில். கடல் மேலே இப்படி தான் திடீர்னு தீக்குச்சி செயல்படலைன்னா நமக்கு சோறு காலி. ஒரு சோறு செஞ்சாச்சு, தயிரும் தாளித்து வச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல ஏதாவது போட்டுக்கிட்டு ஒரு அளவு வாங்கிக்கலாம். என்னது தீ வருமா வராதா? ஒருவேளை தீ பிடிச்சிருச்சு. பாருங்கோ தப்பாக கூட வச்சிடுறா. தீ பிடிச்சி நம்ம இப்போ செஞ்சு முடிக்க போகிறோம். ஆனால் கடலில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது நம்ம தயிர் தாளித்து ஒரு டொக்கு வச்சு அழகாக சாப்பிட்றோன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா விசில் டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா? டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். சவுண்டாக சொல்கிறா. லைட்டா என்ன லைட் வேணா? பொட்டிக்குள்ளே சின்ன லைட்டர் எடுத்து கொடுத்தாப்படா.
ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். பாய். இப்போ வந்து ஒரு வழியாக வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கே வந்து இப்போ கையெல்லாம் கழுவுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல்லே தான் கையை கழுவுவோம். ஏன்னா உப்பு தண்ணி தானே, அது ஒன்றும் பண்ணாது. உடச்சி உடச்சாண்டா பார்த்தா கையா இதுதான் கடல்லே கை கழுவிப்போம். நான் உங்களுக்கு தெரியறேன்னா எனக்கே தெரில. ஆளை நல்லா மேய்க்க முடியும். எப்போ ஸ்லிப் ஆகிடுச்சு. 500 கட்டி. இப்போ நம்ம வந்துட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்லாம். நமக்கான தட்டு வந்து டோருக்கு பாருங்க, இதான் நமக்கான தட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி விடணும். அதை நைஸாக தட்டு எடுத்தாச்சு. அது அவனுக்குள்ள தட்டு, நமக்கான தட்டை எடுத்துகிட்டு வந்தது. வீடியோ எடுக்க விட மாட்டேறானுங்க, டக்குன்னு மறைக்க சொல்லிட்டே இருக்கானுங்க. டக்குன்னு நான் சாப்பிட எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே பாய். இப்போ நம்ம செஞ்சு சாப்பாடை பார்த்துட்ருக்குறோம். சூப்பராக பாருங்க. குக்கர் சாப்பாடு பொதுவாக வந்து சாப்பிட்ட சத்து. ஏன்னாக்கா குக்கர் சாப்பாட்டில் தான் வந்துட்டு அந்த கஞ்சி தண்ணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து குக்கர் சாப்பாடுக்குள்ளே மிக்ஸ் ஆகி சாப்பாடெலாம் நல்லா ஒரு சத்தாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செஞ்ச அந்த டுக்கை வந்து இப்படியும் டேஸ்ட்டு பார்க்குறாப்புல எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. ஒரே சொல்லிக்கிட்டாரு. நான் டேஸ்ட் பார்க்குறாமே. சரி அண்ணா ஓகே விடு. விசில் நீ கேமரா பண்ண வரிசையில் அதுக்கு சோறு போகிறோம். என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, நான் இங்கே தான் இருக்குமா அங்கே காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பக்கெட்டில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பக்கெட்டு, வலிமை அதிகம் அந்த பக்கெட்டுக்கு. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். இல்லைங்க சாப்பாடு போகிற கரண்டிங்களுக்கு இருக்க இங்கே சாப்பாடு கிட்ட எடுத்துருவா. அந்த நேரம் சாப்பிட போகிற கரண்டியா இது வச்சு போட்டுக்கலாமா? அது ரசம் ஊற்று. சரி சாப்பாடு அதான் சீக்கிரம் போட்டு கொண்டா வரவுன்னு கொண்டா சூடாக இருக்கும்போது வரவுன்னு நான் அமுக்குங்க. ஓடியா ஓடியா சாமியா சோறு போட்டு சாமியா. நான் தான் சாமியா? சாமி இல்லை, ஒரு வந்து சட்டில் திங்கிறாரு சாமி. என்ன சாமி நான் தெரியுறானாடா நல்லா சாமி 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 சாப்பாடு போட்டு முடுறா வச்சிட்டா. ஏய்யா இன்னும் கொஞ்சம் கேமராமேன் உனக்கு உண்டுப்பா சாப்பாடு, பயந்துடாத. ரசம் ஊத்து குண்டு கரண்டி. இந்த இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம கேமராமேனுக்கு போட போகிறோம். இப்போ நம்ம கேமராமேன் தட்டை பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸில் இருக்குன்னு. ஏதோ யானை சாப்பிட்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் ஃபேனு ஏண்டா டே சாப்பிட்டு தான் ஆகணும். கடலில் இதை தான் தட்டா, ஒரு சில டைமில் இதை தான் தட்டா யூஸ் பண்ணி ஆகணும். ஃபேஸ் நல்லா இருக்கலாம் எனக்கு. அப்புறம் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு எங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு போட்டு வீடியோ இருக்குது, சுவிட்சிக்கு போட்டு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், கம்மியாக போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நீ என்ன இல்லைப்பா தயிர் ஊற்றுறாள்கிட்ட தயிர் வாங்கிக்கலாம். தயிரை ஃபோக்கஸ் பண்ணு, தயிரை ஃபோக்கஸ் பண்ணுறா. தயிர் வீடியோடா இங்கே, தயிர் வீடியோடா இங்கே இருக்கா. இப்போ தான் எல்லாம் வடக்க இருக்காங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து தயிரை ஊற்றியாச்சு. போதும் டுக்குலே சாச்சு விட. டுக்கு ஒரு வேளை எல்லாத்தையும் முடிச்சுப்போம். டுக்கு இப்போ நம்ம அடுத்து வைக்க போது டுக்கு தான் வைக்க போகிறோம். டுக்கு வச்சோம் நம்ம இடத்த காலி பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு போயிடலாம். இல்லைடா நாங்கள் வச்ச பேர் டொக்கு. லைட் ஐயோ லைட் ஆஃப் ஆகிடுச்சு. லைட் வெயிட் கரோ. ஏதோ ஒரு ஃப்ளவுடு போட்டு எங்கள் பக்கத்தில் வந்து ஏதோ விசாரிக்க வந்து ஆஃப் ஆகிடுச்சு. கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. இல்லை நான் ஆஃப் ஆகல, ஓடிட்டு தான் இருக்கேன். வச்சுக்க இங்கே ஃபோக்கஸ் பண்ணு, இங்கே ஃபோக்கஸ் பண்ணு. கிட்ட லைட் அடி. ஊற்றிட்டியாடா டுக்கு எல்லாத்தையும் ஊற்றிட்டா. இருடா எல்லாத்தையும் லைட் சூப்பர். நானும் சாப்பிட்றோம். இரு டுக்கு வச்சோன்னே நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்டா கேமராவை. கயிறு கிடையாது, என்ன பண்ணுறாங்க? சோத்துல இருக்கு. எந்த கரண்ட் இப்போ நம்ம வந்து டுக்கு தான் வைக்க போகிறோம். டுக்கு வைக்கிறதுடா, டுக்கு எனக்கு வைக்க சரியாக வைக்கிறாங்க. டுக்கு சோரை ஃபோக்கஸ் பண்ணு. சோறு தெரியும் தெரிய மாட்டேது. தெரியும் அது கேமரா தெரியாது, வந்து ஹைட்டில் இருக்கு. ஐயோ இப்போ நமக்கு வந்து டுக்கு வந்து வச்சாச்சு. நம்ம இடத்த காலி பண்ணிட்டு நம்ம கேமராமேன்ட்ட கேமரா வாங்கிட்டு நம்ம தனியாக போய் சாப்பிட போயிடலாம். தனியாக சாப்பிட போல எல்லாம் சாப்பிட்றாங்க. நமக்கு வந்து இந்த ஐஸ் பட்டி மேலே உட்காந்து சாப்பிட்டா தான் நமக்கு எனக்கு சாப்பிட பிடிக்குமே, நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா மறைக்கு தான் கேட்டால்
சரி நம்ம சாப்பிட்லாம் இப்போ. நல்லா கிளியராக தெரியணுதுக்காண்டி தான் நான் வந்துட்டு மொபைலை வரையும் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த ஃப்ளவுட் போட்டு வந்து பார்த்துருப்போம் நாங்கள். ஏன் பார்த்துருப்போம் சொல்லி எங்களுக்கே தெரில. அப்புறம் கடலில் பார்த்திங்கன்னா வந்து சிகப்பு நண்டு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. சிகப்பு நண்டு வந்தாலே வலை இறக்கக்கூடாது, ஏன்னா வலையெல்லாம் நாசம் பண்ணிட்டோம். நாங்கள் வேறு வலையை வேறு இறக்கிட்டோம். என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரில. இப்போ நம்ம செஞ்ச இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு எப்போதும் போல தான் இருக்குது. டுக்கு தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. கடலில் என்ன சாப்பிட்டு தான் வேணும், வெளியில். சரி, தயிர் சாதம் எப்படி இருக்குது? இப்படி தான் நாங்கள் போட்டலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்படி தான் இருப்போம். பார்த்துக்கோங்க, எவ்வளோக்குள்ள பொருளுக்கோ அவ்வளோக்குள்ள நாங்கள் கடலில் எவ்வளோ நாளாக தங்கியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய், டாட்டா.